வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் வடுகை 360 சேனல். இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கம் வன்னியர் சங்கமாக உருவாகி நாளடைவில் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்த ஒரு மகத்தான ஒரு தலைவர் டாக்டர் ராமதாஸ். அவர் கட்சியிலையும் வீட்டிலையும் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளின் அடிப்படையில் மக்கள்கள் ராமதாஸ் வயசாகிவிட்டது, இன்னமும் இந்த பதவி மோகம் எதற்கு, பதவி ஆசை எதற்கு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி தொடுத்து கொண்டு வருகின்றார்கள். பட் உண்மையிலே யார் இந்த ராமதாஸ்? 1939 பிறந்த ராமதாஸ் கிட்டத்தட்ட 87 வயதில் இருக்கும்போது ஏன் அவருக்கு பதவி ஆசை அப்படின்னு எல்லாருமே கேட்கக்கூடிய தருவாயில் அவர் கடந்து வந்த பாதைகள் எவ்வாறானது, கட்சியை எவ்வாறு வழி நடத்தினார், கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 7 வருடத்தில் 6% ஓட்டுக்களை எவ்வாறு அவரால் வாங்க முடிந்தது என்று அலசி பார்க்க போகிறோம். இதில் அன்புமணி எதனால பிளவு ஏற்படுகின்றது, அன்புமணியின் மனைவினால ஏன் இது பிளவு ஏற்படுகின்றது, 1980 ராமதாஸ் போட்ட அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு கொள்கையின் காரணமாகத்தான் இன்னைக்கு அதே கொள்கையில ஒரு குறிக்கோளாக நின்று விளங்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக ராமதாஸ் அறியப்படுகின்றார். அதனை வழிமொழிந்து காங்கிரஸோட தமிழ் மாநில தலைவர் பெருந்தகை போய் பார்த்துருக்காப்புல, அப்புறம் திருமாவளவன் பேசுறாப்புல, வன்னியரசு பேசுறாங்க. இப்படி சண்டையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையுமே ராமதாஸின் பக்கம் போக என்ன காரணம், அன்புமணியை வெறுக்க என்ன காரணம், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மருத்துவர் 2 உயிர் இருக்கும் வரை கட்சியின் நிரந்தர தலைவர் நான் என்று சொல்லக்கூடிய ராமதாஸ் கடந்த அந்த பாதையில் எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா, 1987 தமிழ்நாடு அரசியலை புரட்டி போட்ட தருணம். மக்கள் தலைவர் பொன்மனச் செல்வன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 2வது டைம் சிஎமாக அமர்ந்த காலகட்டத்தில் வட மாநிலங்களாக அறியக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் தன் அசாதாரிய சக்தியால், திறமையால் பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கலவரங்கள், வழிமறிப்பு, பேருந்து வழிமறிப்பு என பலவித போராட்டங்கள் நடத்தி ஒரு வார காலம் வட மாநிலங்களுக்குள் எந்தவித பஸ்ஸும் போக்குவரத்து மின்றி கடந்த நிகழ்வு அனைவரும் அறிவீர். இதனை வன்மையாக கண்டிக்கும் தருவாயில் அன்றைய தினம் இருந்த எம்ஜிஆர் துப்பாக்கி சூடுக்கு உத்தரவு பிறப்பித்து 21 நபர்களை சொட்டு கொன்ற நிகழ்வு அடங்கிய நிகழ்வும் இருந்திருக்கின்றது. அதனை அடுத்து அந்த கட்சியின் அந்த கூட்டத்தின் தலைமை தாங்கியவரை கைது செய்து சிறையில் அடைத்த வண்ணம் இந்த உலகுக்கு யார் என்று அவர் தன்னை பறைசாற்றி கொண்டார். எஸ், அவர்தான் ராமதாஸ். 1939 விழுப்புரம் மாவட்டம் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தன் படிப்பால், தன் கல்வியால், தன் அறிவால் டாக்டர் பட்டம் பெற்று டாக்டர் முடிச்சு 3 வருடங்கள் டாக்டர் பணியை தொடங்குறாப்புல. தன்னிடம் வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்கிறாப்புல. பேருந்து கட்டணம் கூட இல்லாத நபர்களை தன்னிடம் மருத்துவம் செய்பவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுறாப்புல. தன் 3 கால டாக்டர் பணியில் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை அளித்திய ராமதாஸ் அவர்கள் இடதுசாரி சிந்தனையும், சமூக நீதி சிந்தனையும், சமத்துவ சிந்தனையும் கொண்ட நபராக 1980 அறியப்படுகின்றார். அதன் காரணமாக 1980 தன் இன மக்களுக்கும், தன் ஜாதி மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களாக விளிம்புநிலையில் உள்ள மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கல்வி, அறிவு, பணபலம், படைபலம், பதவி,
அனைத்தையும் பெற்றுத்தர ஒரு சங்கத்தை உருவாக்குகின்றார். அந்த சங்கம்தான் வன்னியர் சங்கம். 1980 உருவாக்கப்பட்ட இந்த வன்னியர் சங்கத்தின் காலகட்டங்களில் 1981 பலவித போராட்டங்கள், 1982 சாலை மறியல்கள், 1983 2 லட்சம் மேல் பொதுமக்கள் கூடிய ஒரு மகத்தான பேரணி, 1985 தான் யார் என்று ஊருக்கு பறைசாற்றிய தினம் வன்னியர் சங்க மாநாடு. இப்படி பல கட்டங்களாக தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய சகாக்களையும் 1980 வழிநடத்தி 1987 எம்ஜிஆருக்கே கருப்பு கொடி காட்டிய ராமதாஸ் மிக சிறந்த தலைவராக அறியப்பட்ட தினம் 1987. அதற்கு அப்புறம் அந்த ஆட்சி மாற்றம் 1989 டிஎம்கே ஆட்சிக்கு வருது. வன்னியர் சமூகத்தை உட்பட்டு 108 சமூகங்களுக்கு எம்பிசி அணியில் சேர்த்து 22% இடஒதுக்கீடை பெற்று தந்த மகத்தான தலைவர், தமிழின பாதுகாவலன், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது யாராலும் மறந்து இருந்துவிட முடியாது. இதனால்தான் பாமக டிஎம்கே உடன் இணக்கமாக செல்கின்றது. இந்த பக்கம் கருணாநிதினா, அந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஜெயலலிதா அவர்கள். இந்த 2 ஆளுமைக்கும் இடையில் தன் காய்களை நகர்த்தி 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 ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி அமைத்த ஒரு மகத்தான தலைவராக அன்புமணி ராமதாஸ் இல்லைங்க, டாக்டர் ராமதாஸ் அறியப்பட்டார். கட்சி தொடங்கிய 7 வருடங்களில் கரெக்டா 1980 கட்சி தொடங்குறாரு. 87 எம்ஜிஆர் கூட முரண்பாடு ஏற்பட்டது. 89 டிஎம்கேவின் சார்பாக 22% 1 இயர் உள் இட ஒதுக்கீடுக்கு அப்ரூவல் வாங்குறாப்புல. அதன் மூலமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பாலிடிக்ஸையும் ஒரு மகத்தான தலைவர், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மகத்தான தலைவர் என்ற ஒரு கணிப்பை ராமதாஸ் பெற்றார் என்றால் அது மிகையாகாது. அதன் மூலம் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் வேலூர் இடைத்தேர்தலில் போட்டிடுறாப்புல கிட்டத்தட்ட 22,000 வாக்குகள் வாங்கி 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாப்புல. பரவாயில்ல. அதுக்கப்புறம் 1991 திவாரி காங்கிரஸ் சேர்ந்து 117 இடங்களில் போட்டியிடுது பாமக. அதில் கிட்டத்தட்ட யாருமே கண்டிராத ஒரு வாக்கு வங்கியானது 6% வாக்கு வங்கியை வன்னியர் சங்கமானது பெறுகின்றது. அதில் அடுத்து வன்னியர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை கலைத்து விட்டு மார்க்சிசம், கம்யூனிசம், பெரியார், அம்பேத்கர் இயக்கம் இதெல்லாம் உள்வாங்கி பட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை 1989 தொடங்குறாரு. அதன் மூலம் 6% ஓட்டுகளை வாங்குறாரு. அந்த கட்சியின் தொடங்கியதன் காரணமாக தன் கட்சிக்கு ஒரு தலித் ஒரு பொது தலைவராக நியமனம் செய்யப்படுகின்றார். அன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை, நானும் தன் குடும்பம் சார்ந்த நபர்களும் கட்சியின் பதவிக்கோ அதிகாரத்துக்கோ வரமாட்டோம், சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ வேண்டாவே நானும் தன் குடும்பமும் கட்சியின் பதவிக்கோ வரமாட்டோம் என்று சொன்ன விதமும், சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ என் கால்களும் என் சகா கால்களும் பதியாது என்று சொன்ன, சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ என் கால்கள் பயணிக்காது என்று சொன்ன ராமதாஸின் கருத்தை, என் குடும்பம் சார்ந்த மக்களும் கட்சியின் உயர் பதவிக்கு வரமாட்டோம் என்ற கருத்தும், சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ என் கால்களும் என் மக்கள்னா அவர் குடும்பம் சார்ந்த மக்களோட கால்களும் கால் வைக்காது என்ற தீர்மானம் எடுத்த விதமானது வரவேற்கத்தக்கது. இது என் மூச்சு இருக்கும் வரை நான் கடைப்பிடிப்பேன் என்று 1989 முழக்கமிட்டார். அதை இன்றும் வழிமொழி செய்து கொண்டு வருகின்றார். அதன் காரணமாகத்தான் அன்புமணி மனைவியினோட பதவி ஆசைக்கும்
ராமதாஸ் முட்டுக்கட்டையாக இருக்கின்றார். அவர் அன்னைக்கு போற்ற அந்த தீர்மானத்தின் மூலமாக முட்டுக்கட்டையாக இருக்கின்றார் என்று அன்புமணி தரப்பானது குற்றம் சாட்டி கொண்டே வருகின்றது. ஆனால் ராமதாஸ் தரப்போ 1980 91 வரைக்கும் மார்க்சிசம், கம்யூனிசம், சமூக நீதி, அம்பேத்கர் இயக்கம், பெரியார் இயக்கம் போன்ற சமூக நலன்கள் சார்ந்து செயல்பட்டதின் காரணமாக தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் பிற ஜாதி மக்களும் பொதுவாக பாமகவுக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய தலித் திருமாவளவன் கட்சியும் அன்னைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையான ஏற்பட்டது. நாளடைவில் அன்புமணி போன்ற விஷக்கிருமிகளின் படையெடுப்பால் பாமக கட்சியானது ஒரு ஜாதிய குறுகிய வட்டத்துக்குள் வந்ததின் காரணமாக பாமகவானது ஓரங்கட்டப்பட்டது என்று வரலாறு நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றது. இதான் முழுக்க காரணம். 1980 2025 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு ஒரு 10 வருட அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். டாக்டர் ராமதாஸ் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை, அவர் பையன் அன்புமணியால இன்னைக்கு எவ்வாறு இன்னல்களுக்கு ஆள்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். நேற்று பிரஸ் மீட்ல அன்புமணி சொல்லிருக்காப்புல, ராமதாஸ் இருக்கும் வரைக்கும் கட்சி தலைவராக இருந்து போகட்டும், அவருக்கு அடுத்து நான் தான் இருப்பேன்னு சொன்ன விதம் வரவேற்கத்தக்கது. ராமதாஸ் ஒரு சொன்ன விதம் இன்னமும் வரவேற்கத்தக்கது. 2026 தன் தலைவர் தலைமையில் கட்சியின் கூட்டணி, கட்சியின் பங்கை நான் எடுத்துக்கிறேன், தேர்தலுக்கு அப்புறம் நீங்க என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வும் ஒரு மிகுந்த வருத்தத்துக்கு உட்பட்டு எவ்வளவு மன வேதனையில் பார்த்து வளர்த்த கட்சியானது தன் பயனால் சீரழிந்து போவதைக் கண்டு மனம் தாங்காமல் குமுறுகின்ற அந்த கதறல்கள் திருமாவளவன் போன்ற அனைத்து தலைவர்களும் அறிந்த ஒன்றே. இது அன்புமணியும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் பாமக 2026 மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பாமக என்பது டாக்டர் ராமதாஸ் உருவாக்கிய ஒரு உன்னதமான ஒரு படைப்பு, ஒரு கட்சி. அதை காப்பதற்கு அனைத்து மக்களும், ஒரு ஒன்றிய சமூக மக்களும் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் கேட்டுக்கொள்கின்றோம். பாய், see you.